மாதிரி சாட்சியாக இருக்கணும், நம்ம சாட்சியாக வாழ வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். பைபிளில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, பைபிளில் என்னென்ன பாடு வந்து அவங்க சகிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். ஸோ நம்ம சாட்சிகளாக இருக்க வேண்டும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுமா, அதிகமாக ஜெபம் பண்ணணும். ஜெபம் அப்படிங்கிறப்போ பைபிள் கேரக்டர்லேருந்து நம்ம யாரை சூஸ் பண்ணலாம்? தானியல். வெரி குட். ஸோ தானியல் வந்து அதிக நேரம் அவங்க என்ன செஞ்சாங்க, ஜெபிச்சாங்க. அவங்க ஒரு வாலிப பையன்தான், ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்களா, கண்டினியூஸாக 3 வேளையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம சோதித்து பார்ப்போம், நம்ம 3 வேளையும் ஜெபிக்கிறோமா, இல்லை நம்ம லைஃப்பில் 5 நிமிஷம் ப்ரேயர் இருக்கா அப்படின்னு. நம்ம என்ன பண்ணலாம், அப்படி நம்மளால் முடியலனாலும் என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்யலாம், ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம ப்ரேயர் பண்ணுறதுமே, நம்ம இந்த உலகத்தில் உள்ள காரியத்தையும் நம்ம நோக்கமாக இருக்கிறதுமே ஒரு அடிக்ஷன் தான். அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம எதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த ஃபோக்கஸ் தான் நம்மளுடைய லைஃப்பில் ஒரு ஸ்டைலாக மாறிடுது. அதில் தான் நம்ம எப்போவும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே போல் நம்ம ப்ரேயர் லைஃப்பில் ஒரு வேளை கொஞ்சமாக நம்ம இயேசுப்பா கிட்ட பேசி அந்த பாண்டை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம என்ன ஆயிடுவோம், அடிக்ட் ஆகிடுவோம். அடிக்ட் ஆகிறது மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய லைஃப்பில் என்ன பெயின் வந்தாலும் இயேசுப்பா என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளை ஒரு லோன்லியாக விட மாட்டாங்க. ஸோ நம்ம அதிக ஜெபம் பண்ணணும். ஜெபம் கண்டிப்பாக சாட்சியாக வாழணும்னா பண்ணணும். 2வது பைபிள் ரீடிங். ப்ரேயர் வந்து நம்ம அதை சொல்ல மாதிரி தான், விண்ணப்பத்தை நம்ம இயேசுப்பா கிட்ட சொல்கிறோம். பைபிள் ரீடிங் வந்து இயேசுப்பா என்ன செய்கிறாங்க, நம்மளும் பேசுகிறாங்க. ஸோ பைபிள் ரீடிங் அப்படிங்கிறப்போ நான் தாவீதின் லைஃப்பை வந்து இந்த இடத்துல எடுத்திருக்கிறேன். ஸோ டேவிட் வந்து 150 புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா சும்மாவா இல்லை. ஏன்னா அவங்க வந்து இயேசுப்பா கிட்ட என்ன பண்ணுறாங்க, அவரை ரசிக்கிறாங்க. இயேசுப்பா நீங்கள் எனக்கு வந்து இந்தந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்தந்த பிரச்சனை இருக்குது, ஆனால் கடைசியில் என்ன தான் சொல்கிறாங்க, என் கூட நீங்கள் இருக்கிறீங்க, நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, விண்ணப்பத்தை வச்சுட்டு ஆனாலும் இயேசுப்பாவுடைய வார்த்தையும் அவங்க என்ன செய்கிறாங்க, எடுத்துக்கிடுறாங்க. நீங்கள் எனக்கு செய்வீங்க, நீங்கள் எனக்கு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க இயேசுப்பா கிட்ட சொல்கிற விதமாக இருக்கிறாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னது, பைபிள் ரீடிங். தேர்ட் வந்து எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும், சகித்து கொள்ளணும். நம்மளுடைய லைஃப்பில் சாட்சியாக வாழணும் அப்படின்னாலே நம்ம கஷ்டம் வந்து நம்மளை பின்தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து உலக பிரகாரமாக வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒன்றும் தெரியாது, நம்ம நல்லா வாழலாம், ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். பட் நம்ம இட்டர்னல் லைஃப்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்குள்ளே போச்சில் தான் அந்த பெயின் வரும். பட் எல்லாவற்றையும் சகித்து கொள்ளணும். அது அவமானமாக இருக்கட்டும், ரெஜெக்ஷனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நம்ம சகித்து கொள்ள முச்சில் நம்ம என்ன செய்ய முடியும், சாட்சியாக வாழ முடியும். அதில் வந்து நான் ஜோபுடைய கேரக்டரை எடுத்திருக்கிறேன். யோபு வந்து தன்னோட லைஃப்பில் அநேக ஐஸ்வர்யத்தோடு வாழ்ந்தவங்க, அவங்களுடைய லைஃப் என்ன ஆச்சு, கொஞ்ச நாள்லே எல்லாமே இருந்தது எல்லாமே இழந்துட்டாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நன்மையை மட்டும் கண்ட நம்ம தீமையே காண வேண்டாமா, ஏசப்பா நம்மளுக்கு நன்மை மட்டும் தரணுமா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏசப்பாவை விட்டு கொடுக்காத ஒரு சுச்சுவேஷனை நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ ஏசப்பா அவங்கள சும்மா விட்டுட்டாங்களா, இல்லை. முந்தின சீரை பார்க்கலாம் அவங்களுக்கு பிந்தின சீர் எப்படி இருந்துச்சோ ரெட்டிப்பான சீராக இருந்தது. ஸோ அதே போல் நம்ம லைஃப்பில் ஒருவேளை என்ன பிரச்சனை, நம்ம உண்மையாக இருக்க சில தான் பிரச்சனை நம்மளை தேடி வரும். அந்த பிரச்சனை வரமிச்சில் நம்ம எல்லாவற்றையும் சகித்து நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஏசப்பா பெஸ்ட்டான காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். 4th தீர்மானம் எடுக்க கற்றுக்கொள்ளணும். இப்போ தீர்மானத்திலையும் நான் திரும்பி தானியலை தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா தானியல் சாப்டர் 1 verses ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா இவங்கள வந்து ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்துக்கு அடிமைத்தனம் பண்ணதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நிறைய வாலிப பிள்ளைங்களை. அப்போ அதில் வந்து தானியலோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. தானியல்கிட்ட வந்து அந்த அதிகாரியோடைய அசிஸ்டண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு நல்ல மட்டன் கறி சாப்பாடு அது இதுன்னு போடுவோம், நீங்கள் அதுதான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. பட் தானியல் வந்து அந்த இடத்துல ஒரு தீர்மானம் எடுக்காங்க. ஒருவேளை அந்த அவங்க கொடுக்குற கறி சாப்பாடுலேயும் ஒருவேளை ஏசப்பாக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம் இருந்துருமோ, அது மேபி பன்றியின் சாப்பாடாக இருக்கலாம்,
ஏதாச்சும் ஒன்று விக்கிராராதனையோட சாப்பாடாக இருக்குல்ல, இந்த மாதிரி விஷயம் இருந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த அசிஸ்டண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு அந்த சாப்பாடு வேண்டாம், எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணுங்கள், பருப்பு சோறு தாங்கன்னு நான் ஈஸியான தமிழ்னா பருப்பு சோறு தாங்க. நீங்கள் எங்களை 10 நாள் சோதித்து பாருங்கள், அவங்கள காட்டிலும் நாங்கள் எப்படி தான் இருப்போம், புஷ்டியாக பலவானாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுலேயுமே ஒரு சில ப்ராப்ளம் வந்து அதுக்கப்புறம் இவங்களுக்கு டேனியலுக்கும் டேனியலோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணுறாங்க, அவங்க கேட்ட ஆகாரத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க தானியல் சொன்ன மாதிரி அந்த இடத்துல நடந்ததா இல்லையா, நடந்துச்சு. சிக்கன் மட்டன் கறிலாம் சாப்பிட்டவங்களோட இவங்க எப்படி தான் இருந்தாங்களாம், புஷ்டியாக இருந்தாங்க. அப்போ அவங்க அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, தீர்மானம் பண்ணுறாங்க, ரொம்ப தீர்மானம் பண்ணி நான் இது தான் சாப்பிட்ணும். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் என்ன விஷயம் இருந்தாலும் பட்டுன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தீர்மானம் எடுக்கக்கூடாது, யோசிக்கணும். இது தேவனுக்கு பிரியமாக இருக்குதா, இது தேவனுடைய பார்வைக்கு சுத்தமாக கிளியராக இருக்குமா அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தீர்மானம் பண்ணக்கூடிய இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும், கொண்டுட்டு வரணும். அதே போல் 5ஆவதாக பார்க்கும்போது ஆவிக்குரிய வஸ்திரத்தை கரைப்படுத்தக்கூடாது. ஆவிக்குரிய வஸ்திரத்தை கரைப்படுத்தக்கூடாது அப்படிங்கப்போ யோசேப்புடைய கதையை இசப்பா எனக்கு தூண்டுனாங்க. யோசேப்பை வந்து பாவம் துரத்திக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. யோசேப்புடைய வாழ்க்கையில் பாவம் துரத்திட்டே போயிட்டு இருந்துச்சு. பட் யோசேப்பு என்ன பண்ணாங்க, அதை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. யோசேப்போட லைஃப்பை பற்றி தெரியுமா எல்லாருக்கும், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கல்ல. அவங்களுடைய சொந்த சகோதரர்களே என்ன பண்ணாங்களோ அவங்க தூக்கி குழியில் போட்டாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் எல்லாவற்றையும் சகிக்க கற்றுக்கொள்ளணும். அவங்க அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, சகிக்கவும் செஞ்சாங்க. அவங்களுடைய ஆவிக்குரிய அவங்களுக்கு எவ்வளோ பாவம் அவங்கள துரத்திட்டு இருந்ததோ அந்த பாவத்துலேருந்து அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய வஸ்திரத்தை வந்து கரைப்படுத்த விடாமல் அவங்க பாதுகாத்து கொண்டு வந்ததுனால கடைசியில் தேவன் அவங்கள என்ன செஞ்சாங்க, பெரிய ராஜாவாக உயர்த்தி வச்சாங்க. அவங்களுடைய சொந்த சகோதரர்களுக்கே அவங்களுக்கு என்ன பண்ண முடியலை, அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இயேசுப்பா என்ன பண்ணாங்க, செம்மையாக உயர்த்தி வச்சாங்க. ஸோ அதே போல் நம்மளுடைய ஆவிக்குரிய வஸ்திரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளை வந்து நிறைய விதத்தில் பாவத்துக்குள்ளே விழதுக்கோ பாவத்தின்படி நம்மளை பிடிச்சு கொள்ளவோ நிறைய விஷயத்த பண்ணுவாங்க. பட் அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், தட்டி விட்டு ஓடிட்டே இருக்கணும். கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் போக 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 தேவன் நம்மளை உயர்த்தும் விதத்தை என்ன பண்ணுவாங்க, மற்றவர்கள் பார்ப்பாங்க. ஸோ 6ஆவதாக பார்க்கப்போ வேத வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணுமா, நடக்கணும். வேத வசனத்தில் நிறைய ஆசீர்வாதமான விஷயமும் போட்டிருக்கு. நிறைய என்ன சொல்லுவாங்க, நம்ம ஜெனிசிஸ், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம் இதிலெல்லாம் பார்க்கச்சில தண்டனைகள் பற்றியும் அந்த காலத்தில் வந்து ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் வந்து நிறைய பனிஷ்மெண்ட்டும் இருந்திருக்கு. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் பனிஷ்மெண்ட் இல்லாமல் நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஏசப்பா நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நான் வந்து வேத வசனத்தின்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆபிரகாமை ஒரு பாயிண்ட்டாக எடுத்திருக்கிறேன். ஏன்னா ஆபிரகாமோடைய லைஃப்பில் ஏசப்பா வந்து என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க என்ன செஞ்சாங்க. நீங்கள் வந்து வெளி தேசத்துக்கு போன்னு தனியாக பிரித்து எடுத்து அவங்கள வெளி இடத்துக்கு அனுப்புனாங்க. அதே போல் ஆபிரகாம் என்ன பண்ணாங்க, அந்த வெளி இடத்துக்கு போனாங்க. சந்ததியை பெருக்க பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன செஞ்சாங்க, ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க. 75 இயர்ஸில் ஏசப்பா சொல்கிறாங்க, உனக்கு நான் பிள்ளையை தருவேன். ஆபிரகாமுடைய மனைவி என்ன செஞ்சாங்களாம், அந்த இடத்துல they were ஸ்மைலிங் அப்படின்னு போட்டிருக்கு, சிரித்தாங்க, ஒளிஞ்சு சிரித்தாங்க இப்படிலாம் சொல்லி பைபிளில் எழுதியிருக்கு. ஈவன் தோ ஏசப்பா சொன்ன வார்த்தையில் ஒரு வார்த்தையும் அவங்க என்ன பண்ணலை, ஏசப்பா கீழே விழாமல் அவங்க வந்து ஏசப்பா அவங்களுக்கு சொன்னதை என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிற காரணம், ஆபிரகாம் ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததின் நிமித்தம், வசனத்தின்படி கீழ்ப்படிந்ததின் நிமித்தம் ஏசப்பா என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காண பண்ணாங்க. ஆபிரகாம் இப்போ யாருக்கு அப்பாவாக இருக்கிறாங்க, விசுவாசிகளின் தகப்பனாக இருக்கிறார். இவ்வளோ பெரிய பெயர் யாருக்கு கிடைக்கும்? அப்போ வசனத்தின்படி நடக்க மிச்சில் ஏசப்பா நம்மளுக்கும் என்ன பண்ணுவாங்க, பேர் கொடுப்பாங்க. நானும் சில நேரம் என்னை மன்னிச்சுக்கோங்க, இது ஒரு சின்ன சாட்சி தான், நான் இதையும் சொல்ல ஆசைப்படுறேன் இந்த இடத்துல. ஏன்னா நான் வந்து ரொம்ப கொஞ்சம் எனக்கு உடையில ப்ரைடுனா புரியுதா,
பெருமை அப்படி எனக்கு வந்து யாரும் வாழ்த்துனாங்க அல்லது யாரும் நம்மளுக்கு நல்லா பண்ணுறீங்க நல்லா பேசுகிறீங்க எங்ககிட்ட அப்படின்னு சொன்னாலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிரும். இப்படி சந்தோஷமாக இருக்கச்சில் இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து எனக்கு என்னையே நான் வந்து டம்மாக பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்போது ஃபிலோமோன் புக்கு படிச்சுட்டு இருக்க முச்சில் ஏசப்பா என்கிட்ட தெளிவாக பேசுகிறாங்க. நான் வந்து உனக்கு உலகத்தின்படி உன்னை பெருமையாய் கொண்டு போகிறதுக்கு அல்ல, ஆனால் ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக நான் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு. அன்னைக்கு உட்காந்து அழுதேன், ஏசப்பா இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேண்டாம், உங்கள் வசனத்தை மட்டும் நான் கொண்டு போய் கொடுப்பேனே ஒழிய எனக்குள்ளே இனிமேல் ப்ரைடுங்கிறது வேண்டாம். ஏன்னா நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப செல்லப்பில்லை, அம்மாவோட அண்ணன் அக்காவோட எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப செல்லப்பில்லை, ரொம்ப பெரிய டானாக வளர்ந்தேன் எங்கள் வீட்டில். ஸோ இந்த மாதிரி அப்பா அந்த செல்லத்திலே வளர்ந்து அந்த என்ன சொல்லுவாங்க, யாரை பார்த்தாலுமே அந்த ஒரு செல்லம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் மாட்டிக்கிட்டேன். ஆனால் இப்போ ஏசப்பா எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நேர்த்தியாக கிளியராக வசனத்தின்படியோ இல்லை வார்த்தையின்படியோ இல்லாத சிலவங்களுடைய கேரக்டரின்படியோ ஏசப்பா என்ன செய்கிறாங்க, கற்றுக் கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதுக்கு ஏசப்பாவை நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் ஏசப்பா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நம்மளை இதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சூஸ் பண்ணப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது ஏசப்பா நம்மளுக்கு கிளியராக தெரிவிக்கப்படுத்துவாங்க. கடைசியாக பார்க்கும்போது எப்போதும் அவருக்கு ஏசப்பாக்காக மறிக்க கூட நம்ம என்ன செய்யணும், ரெடியாக இருக்கணும். அவருடைய ராஜ்யத்தில் போய் சேர்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ நம்ம மறிக்கிறது அப்படின்னு பார்க்கப்போ ஸ்டேவானுடைய லைஃப்பை நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டேவான் வந்து ஃபஸ்ட்டு இரத்த சாட்சியாக மறித்தாங்க பைபிளில். ஸோ நீங்கள் வீட்டில் போய் ஆக்ட்ஸ் சாப்டர் 7 ஃபுல்லாக படித்து பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு ஸ்டேவானை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். ஸ்டேவான் மீது கல் எறிந்த போதும் அவங்க அப்படி இந்த கல் எறிந்த போதுமே அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இவர்களை மன்னியும் என்று சொல்லி சத்தம் விட்டு நித்திரை அடைந்தார். மரித்தார்னு அதில் போடலை, நித்திரை அடைந்தார்னு போட்டிருக்கு. நம்ம தான் சில நேரம் சொல்கிறோம் மரணம் அப்படிங்கிறது மறிச்சிட்டாங்க அப்படின்னு. பட் பைபிள் பிரகாரமாக பார்த்தா நம்மளுடைய மரணம் என்னது தானா, நித்திரை தான். நம்ம வந்து தூங்க தான் செய்கிறோம், இட்டர்னல் தூக்கம். இங்கே நம்ம உலக பிரகாரமாக அவங்களுக்கு அது மரணமாக தெரியுது. ஏன்னா நம்ம வந்து விசுவாசிக்கணும், தேவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறதுனால இயேசுவோட வருகை இன்றைக்கே வந்தாலுமே நம்ம இங்கே மரணம் அப்படிங்கிறது மரணம் அல்ல, நம்ம இங்கே என்ன தான் பண்ண போகிறோம், நித்திரை அடைய போகிறோம். ஸோ ஸ்டேவான் வந்து ஒரு இரத்த சாட்சியாக மறித்ததையும் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அந்த இரத்த சாட்சி வந்து அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது அவங்கள போல் நம்மளும் மறிப்போமா அல்லது அவங்கள போல் நம்மளும் ஒரு இரத்த சாட்சியாக இருப்போமா அப்படிங்கிறது என்னது தான் டவுட்டு தான். நம்ம மேலே ஒருத்தவங்க கல்லை தூக்கி எரிஞ்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், திரும்பி 4 கல்லை தூக்கி எரிஞ்சிட்டு தான் என்ன செய்வோம், கண்டிப்பாக இல்லையா அம்மாவா எரியுவோம். நம்மளோட ஃபேக்ட் அதுதான். நம்மளை யாரும் அடிச்சிட்டாங்கனாலுமே அங்கே அடிக்காமல் விட மாட்டோம். ஸோ ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கல்லெறிதலையும் வாங்கிக்கிட்டு இவர்கள் செய்கிறத இவர்களுக்கு மன்னியும். ஏசப்பாவும் சிலுவையில் அறைய மூச்சில் ஏசப்பா என்ன சொன்னாங்க, அதே தான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொன்னாங்க. ஏசப்பாவும் என்ன செய்யலை, அவங்கள திருப்பி அடிக்கலை. ஏசப்பாவுடைய கன்னத்தில் அரையந்தப்போ ஏசப்பா என்ன செஞ்சாங்க, திரும்பி 2 கன்னத்தில் அரைஞ்சாங்களா, திரும்பி இந்த கன்னத்துலேயும் அரைங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, கன்னத்தை கொடுத்தாங்க. ஸோ இவர்களை போல் நாமும் நம்மளுடைய வஸ்திரத்தை கரைப்பட விடாமல் அதே போல் சாட்சியாய் வாழ்வதற்கு மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் வாழ்வதற்கும் நம்ம எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் திரும்பி ஒருக்கா பட்டுன்னு ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இதில் என்னெல்லாம் பார்த்தோம், சாட்சியாய் வாழணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதிகமாக ஜெபம் பண்ணணும். 2வது பைபிள் ரீட் பண்ணணும். 3வது எல்லாவற்றையும் சகித்து கொள்ளணும். 4வது தீர்மானம் எடுக்க கற்றுக்கொள்ளணும். 5வது ஆவிக்குரிய வஸ்திரத்தை கரைப்படுத்த விடக்கூடாது. 6வது வேத வசனத்தின்படி நம்ம நடக்கணும். 7வது
எப்போதும் நம்ம ஆண்டவருக்காக மறிக்கிறதுக்கு கூட ரெடியாக இருக்கணும். ஸோ இவைகள் எல்லாமே நம்மளுடைய லைஃப்பில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நிமிஷம் சோதித்து பார்த்து, ஒருவேளை இல்லைனாலுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னையிலேருந்து ஏசப்பா சின்ன சின்ன விஷயத்துலேருந்து என்ன பண்ணுங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட ஜெபிக்க ஆரம்பிங்க. ஏசப்பா நிச்சயமாகவே உங்களை என்ன செய்வார், வழி நடத்துவார். நீங்களும் சாட்சியாக வாழணும், அதே போல் நானும் என்ன செய்யணும், சாட்சியாக வாழணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்படுறேன். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை சாட்சியாக வழி நடத்துவாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகும்.